ஹலோ எவ்ரிவன், தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துக்கோங்க. தண்டு கீரை, டொமேட்டோஸு, ஆனியனு, கார்லிக்கு, லெமன் சைஸில் புளியை ஊற வச்சுக்கோங்க. நம்ம இந்த தண்டு கீரையை நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். பெரிய பெரிய இலைங்க வந்தால் அதையும் நம்ம எடுத்து நல்லா ஸ்மால் சைஸில் குட்டி குட்டியாக சாப் பண்ணிக்கணும். இதே மாதிரி ஆனியனும் டொமேட்டோவும் நம்ம சாப் பண்ணி எடுத்துக்கணும். கார்லிக்கை நம்ம இடித்து வச்சுக்கலாம், தட்டி போடுறதுக்காக நம்ம இடித்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தவா எடுத்து நம்ம ஆயில், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயிலு, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் போட்டு பொரிய விடுங்க. குட்டி குட்டியாக நறுக்குன ஆனியன்ஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டொமேட்டோஸும் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பில்லை, கார்லிக்கு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி சப்பாத்தீஸ்க்கு, பூரிக்கு, ரைஸுக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்தி ரெசிபி கூட, ரொம்ப ஈஸி, ப்ரிப்ரேஷன் கூட ரொம்ப ஈஸி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு டொமேட்டோஸையும் எடுத்து ஃப்ரை பண்ணிவிட்டு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் தூளும் மிளகாத்தூளும் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் நிறைய வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சால்ட்டும் சேர்த்து நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றி பாயில் பண்ண விடுங்க. அது நல்லா பாயில் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் ஸ்லிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அது வெந்துடும். வெந்த உடனே நம்ம கரைச்ச அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு நம்ம திரும்ப அதை இந்த மாதிரி பாயில் பண்ண விட்டிங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் அது நல்லா பாயில் ஆகிடும். கிரேவி கூட நல்லாயிருக்கும். கஸ்தூரி மேத்தி ஜஸ்ட் ஆப்ஷனல், ஆடட் ஃப்ளேவருக்காக. வாட்ரியாக வேணாம், நம்மளுக்கு கிரேவியாக வேணும்னா கலக்கா பொடியை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.